இங்க நான் தான் கிங்கு. எனக்கு பெரிய எதிர்பார்ப்புங்கிறது இல்லை. என்னதான் போன படம் வடக்குப்பட்டி ராமசாமி ஒரு டீசெண்டான காமெடி ஃபிலிமா இருந்தா கூட எனக்கு நம்பிக்கை வரலைங்கிற காரணத்தால நேற்று நான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த படம். அதை நினச்சி நான் வருத்தப்படுறேன். ஓகே, இப்போவே சொல்லிடுறேன். இந்த முறையும் ஒரு டீசெண்டான காமெடி ஃபிலிமை தான் கொடுத்துருக்காரு சந்தானம். கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக கடன் வாங்கி வீடு கட்டுற ஹீரோ, அப்புறம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணுக்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிடலாங்கிற ஐடியாவில் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு ஜமீன்தாரோட சம்மந்தம் ஒன்று கிடைக்கிது. லைஃப் செட்டில்டாங்கிற நம்பிக்கையில் அவன் அந்த கல்யாணத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உண்மை தெரிய வருது. இப்போ முன்னே இருந்த விட கல்யாணத்துக்கு முன்னே இருந்த நிலைமையை விட இப்போ அவனோட நிலைமை இன்னுமே மோசமாக போகுது. இந்த சூழலில் கவர்மெண்ட் கையாலே ஒரு 50 லட்ச ரூபா பணம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஒன்று அவனுக்கு கிடைக்குது. அதை அவன் சரியாக பயன்படுத்திக்கிட்டானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. ஓப்பன் பண்ணும்போதே 90s கிட்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே கிரிஞ்சு பண்ணிடுவாங்க தான் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கலை. இங்கே மனோபாலா சாரை வச்சு விக்ரம் கிளைமேக்ஸை ரீக்ரியேட் பண்ணது, தென் ரோலக்ஸ் என்ட்ரியை ரீக்ரியேட் பண்ணது, இது எல்லாமே ஆக்சுவலாக கிரிஞ்சாக வந்திருக்கணும். பட் எப்படியோ அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஒன்றும் கிரிஞ்சாக தெரில. இன்ஃபேக்ட் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருந்தது. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒர்க்காக இருக்க 1-2 காமெடி காட்சிகள், குறிப்பாக லிஃப்ட் சீன் ஒன்று வரும். அதெல்லாம் அவ்வளோ ஆர்கானிக்காக ஒர்க்காக இருந்தது. இதை தாண்டி செதஸ்கோப் சீன் ஒன்று இருக்குது. தென் காரை ஹார்ன் அடித்து ரிவர்ஸ் அடிக்க வைக்கிற ஒரு காட்சின்னு அத்தனை பல காமெடி காட்சிகள் 1-2 நான் தான் சொன்னேன். பட் ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காமெடி காட்சிகள் வர நல்லாவே ஆர்கானிக்காக ஒர்க் ஆயிருந்தது. ஆனால் கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸில் வர கூலிப் காட்சி அது ரொம்ப ஒரு மட்டமான சீனா. இன்ஃபேக்ட் அது ரொம்ப மட்டமான ஒரு தாட்டாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அதை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். காமெடிக்கு பண்ணுறேங்கிற பேரில் அதெல்லாம் அவங்க பண்ணியிருந்தது. மித்தபடி கிளைமேக்ஸ் கிட்டேயுமே சில காமெடி காட்சிகள் நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. ரொம்ப வழக்கமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சந்தானம் கிட்ட இருந்து. அண்ட் மித்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது. மறைந்த சில நடிகர்கள் இங்கே நடிச்சிருந்தாங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருந்தது. பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மனோபாலா சாருக்கு யாரோ மிமிக்ரி பண்ணி டப் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அபத்தமாக தெரிஞ்சது. மேபி அதை கொஞ்சம் சரி பண்ணியிருந்திருக்கலாம் அவங்க. மற்றபடி டெக்னிக்கலாக பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை பற்றி பேசுகிறப்போ படத்தில் 3 சாங் வருது. எனக்கிட்ட 3 சாங்கையுமே அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, சாங்ஸ் ஒரு படத்தோட இந்த பிஸ்னஸுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணது தான், நான் இல்லைன்னு சொல்ல. இதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். பட் அதை தாண்டி ஒரு படத்துக்கு ஒரு கதைக்கு அது தேவையே இல்லைன்னு வர்றப்போ அங்கேயே அவங்க கட்டாயமாக திணிக்கிறாங்கிறது தான் புரியல. என்னதான் இந்த படத்தில் மொதல் பாட்டும் 3வது பாட்டும் கேட்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தால் கூட 3 பாட்டுக்குமான சாங் பிளேஸ்மெண்ட்டுமே ரொம்ப வற்புறுத்தி திணிச்ச மாதிரி தான் இருந்தது. 3 சாங் வர்றப்பவும் இப்போ இது எதுக்கு, பேசாமல் கதையை கண்டினியூ பண்ணலாமேங்கிற தாட்டை தான் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க அதை சரி பண்ணியிருக்கலாம். ஒன்று கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் ஒன்று வச்சிருக்கலாம், இல்லைன்னா சாங்கை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அந்த 3rd சாங் இந்த பார்பி வேர்ல்டு மாதிரி செட் போட்டு எடுத்திருந்தது, அதெல்லாம் நல்லாவே இருந்தது. அதையும் நம்ம பாராட்டலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த லாஜிக்லாம் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு இந்த படம் ஒர்க் ஆகுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பல லாஜிக் ஹோல்ஸுங்கிறது இங்கே இருக்குது. குறிப்பாக அந்த தீவிரவாதியோட ஃபோட்டோ நியூஸ் எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தன் கூட அந்த மேனேஜர் கூட ஒர்க் பண்ண ஒருத்தன் கூட அந்த கம்பெனியில் இது அவராக இருப்பானுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க வரல. என்னதான் 50 லட்ச ரூபா பணம் அறிவிச்சிருந்தா கூட அதுவே ஒரு பெரிய கேள்வியாக தான் வருது. ஆக்சுவலாக இதெல்லாம் இவ்வளோ நோண்டக்கூடாது, பட் இதுவே ஒரு கேள்வியாக வருது. இதை தாண்டி ஒரு பர்டிகுலர் காட்சியில் யூடியூப் சேனல் வச்சுருந்த ஒருத்தன் பைத்தியம் ஆகிட்டான்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அப்போது போலீஸ்காரன் நாளைக்கு ஈவினிங் அவனோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கொண்டு வான்னு சொல்லுவான். 1 செகண்ட் வாங்கி எங்கே அந்த யூடியூப் சேனலில் காமி அப்படின்னு சொல்லியிருந்தால் வேலை முடிஞ்சு. அந்த அளவுக்கு கூட அறிவில்லாத ஒருத்தர் தான் கமிஷனராக இருப்பாங்கிற மாதிரிலாம் காட்டுறது. அதான் சொல்கிறேன், லாஜிக் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக அத்தனை பல கேள்விகள் நீங்கள் திரும்ப திரும்ப எழுப்பிக்கிட்டே போகலாம். லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன் காமெடி படத்தில். ஆக்சுவலாக காமெடி ஃபிலிம்ஸில் பொதுவாக யாரும் லாஜிக் பார்க்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சது. ஸோ இதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். லாஜிக் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு டீசெண்டான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும். ஒரு டீசெண்டான காமெடி கதை ஒன்று எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியான சில காட்சிகள் அமைச்சு நல்லாவே இவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்க. பெருசாக கண்டென்ட் எது இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கும். அதனாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நகரும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக நகர மாதிரி தெரிஞ்சால் கூட அதில் அத்தனை பல காட்சிகள் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் அந்த படத்தை செக் பண்ணலாம். ஒரு டீசெண்டான காமெடி ஃபிலிமாக கண்டிப்பாக இது இருக்கும். அடுத்தடுத்து வடக்குப்பட்டி ராமசாமிக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு காமெடி ஃபிலிமை சந்தானம் கொடுத்துருக்காரு. இது அந்த வீடியோட ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம். பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே புக் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.